சம்மர் ஹாலிடேஸ் தானே! கிராசரி பக்கத்திலேயே வாங்கலன்னா என்ன? லூலூ மால் போலாம் அப்டின்னா, எப்படி கூட்டம்னா, இடிச்சு தள்ளிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு கூட்டம். திங்ஸ் எல்லாம் வந்து அவ்ளோ ஆர்கனைஸ்டா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாவே இருந்துச்சு. இந்த பேஸ்ட் பிரஷ் எல்லாம் நான்லாம் ரூ. 100க்குள்ள தான் பாப்பேன். ஆனா, அந்த பிள்ள இருக்கு பார்த்தீங்களா? ரூ. 200 ரூ. 300க்கு வந்து பேஸ்ட், பிரஷ் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு இருக்கு. இது வந்து எங்க போய் முடிய போதோ எனக்கே தெரியல. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அவைலபிளா இருக்கு. நம்மளுக்கு என்ன பிராண்ட் வேணும்? என்ன ஐட்டம் வேணும்? இதெல்லாம் வந்து வெரைட்டீஸ்ல இருந்துச்சு. சரி ஆனா அளவா வாங்கணும்னு நெனச்சா, என் கூட ஒண்ணு இருக்கே. இது வந்து நம்மள அளவாவா எடுக்க விடும். நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வந்தா அது டபுள் தி அமௌண்ட் ஆக்காம விடாது போல. இந்த பொரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எல்லா மில்லட்ஸ்லயும் வச்சிருக்கானுங்க. நான்லாம் வந்து அரிசி பொரி மட்டும் தான் பார்த்துருக்கேன். எல்லா ஐட்டம்ஸும் இருக்குன்னா, ஐய்யய்யோ! இவ்ளோ ஆப்ஷன் இருந்தா எதடா எடுக்கிறது? ஆனா காஸ்ட்லியேடா அப்படின்ற மாரி ஃபீல் தான் வந்துச்சு. சரி என்னமோ நம்ம எடுக்க வந்தது எடுத்துட்டு கெளம்புவோம் அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா இருந்துச்சா, நம்ம இதெல்லாம் வந்து மீஷோலயோ, இல்ல அமேசான்லயோ பார்க்கணும். எவ்ளோ ரேட்டுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் வந்து நமக்கு ஆசையானது கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா அது விலை அதிகமா இருக்குது. ஓகே. நம்ம வாங்குனத போய் பில்லு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பில்லு போட போனா, அவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தனியா தான் நாங்க வந்து பில் போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் போட்டுட்டு சரி கவுண்டருக்கு போய் பில்ல பே பண்ணுவோம் அப்படின்னு கட்டுனா, பில்ல உருவுறாங்க உருவாறாங்க வந்துகிட்டே இருக்குது.